என்னடி இப்படி ஆச்சு? உர்றான்னு உக்காந்துருக்க காலையில இருந்து இந்த இடத்த விட்டு நகரல, போவல, வரல. உர்றான்னு ஒரே இடத்துல தான் உக்காந்துருக்க. இப்ப அவன் காசு தர முடியாதுன்னு உன்கிட்ட சொன்னானா? சொல்லுடி, காசு தர முடியாதுன்னு சொன்னானா? அதுவும் இல்லை. காசு தர்றேன், அவளை கூட்டிக்கிட்டு போகணுதான் சொன்னான். நீ என்ன சொல்லியிருக்கணும்? சரி, ஒரு 5000மாவது கொடுங்க, எனக்கு மட்டும் நான் எடுத்துக்கிறேன், அவங்களுக்கெல்லாம் நீங்க எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லணும். அது எப்படி? நான் கூட்டிட்டு போக முடியுமா? அதெல்லாம் முடியாது. ஆச்சா ஊச்சா அப்படி இப்படின்னு நீ வாட்டுக்கு கத்த ஆரம்பிச்சிட்ட. அதான் அவனுக்கு சொல்லுன்னு கோவம் வந்து பேசி விட்டான். அதுக்கு இப்படி உரானு உட்காந்தா சரிப்பட்டு வருமா? சொல்லுடி, நீனே உரானு உட்காந்தா சரிப்பட்டு வருமா? பாருங்க, உங்க வேலையை பார்த்துட்டு போங்க, எனக்கு தெரியும் எல்லாம். சும்மா வந்துட்டீங்க அப்படியே எனக்கு இது பண்றதுக்கு. கேட்குற காசை கொடுக்க வேண்டியதானே? தீபாவளி தானே, நல்ல நாள் பெரிய நாள், கேட்குற காசை கொடுத்து அனுப்பி விட்டா என்னவா அவருக்கு? ரொம்ப ஓவராக தான் பண்ணிட்டு திரிகிறாரு. கடுப்பாக வருது அப்படியே எனக்கு. இவர் பண்ணுற அட்டூழியம்லாம் தாங்க முடியல. ரொம்ப தங்கச்சி தங்கச்சி தலையில் தூக்கி வச்சுட்டு ஆடிட்டு திர்றாரு. ஒரு அளவு தான் எல்லாமே. அதிசயம் இந்த வீட்டில் தான் நடக்குது இந்த மாதிரி எல்லாம். வேற எந்த வீட்டில் இந்த மாதிரிலாம் நடக்குது? இப்படியெல்லாம் பேசாத சுந்தரி, தப்பு. அவனுக்கு அவன் தங்கச்சி அதிசயம்தான். யார் இல்லைன்னது? உனக்கும் தானே ஒரு அண்ணன் மண்டாட்டி இருக்கு. பார்த்து நிதானிச்சு யோசிச்சு பேசு. சாப்பிட்றியா? சோறு போட்டு வருவா? சாப்பிடவும் இல்லை. காலைச்சோறு திங்கல, மத்தியான சோறு திங்கல. மணி 5 மணி ஆயிடுச்சு. நானும் 16 திருப்பு வாடி வாடின்னு கூப்பிட்டு பார்க்குறேன். வந்த பாடம் இல்லை. என்ன இதில் தான் உட்காந்துருக்குன்னு எனக்கு புரியலை. பேசாம உங்க அப்பாளுக்கு போன போட்டு வர சொல்லுவோமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறேன். ஏன், எதுக்கு? நான் இது பண்ணிட்டு இருக்கிறதுக்கு எங்க அப்பாவை நீங்க கூப்பிடுறது ரொம்ப தப்பு. பார்த்துக்கிடுங்க. தேவையில்லாம எங்க அப்பாவை கூப்பிடுற வேலையெல்லாம் வச்சுக்கிடாதியா. என்ன இந்த அநியாயம் பண்ணிட்டு நீ வாட்டுக்கு எனக்கு என்னான்னு உட்காந்துருக்க? ஏண்டி, நீ வாட்டுக்கு இப்படி உட்காந்துருந்தா சரிப்பட்டு வருமா? ஒரு வீட்டில் பொம்பளை இப்படியெல்லாம் இருக்கலாமா? புருஷன் சொல்றதை கேட்டு நடந்து அப்படிதான் இருக்கணும். ஆனா உன்னே மாதிரி எவடி இருக்கிறான்? அத்தை, தேவையில்லாம என்கிட்ட பேசாதையே சொல்லிவிட்டேன். உங்களுக்கு எனக்கும் எந்த பேச்சும் கிடையாது. உங்க வேலை என்னமோ அதை பார்த்துட்டு இருங்க சொல்லிட்டேன். மனசை வரட்டும். இன்னைக்கு ஒன்று என்ன நடக்குதுன்னு மட்டும் பாருங்க. ஒன்று நான் உசுரோட இருக்கணும், இல்லை அந்த மனுஷன் உசுரோட இருக்கணும். இது 2ல் நடந்து ஏதாவது ஒன்று ஆகணும். வாயை முறி ஒரு பொம்பளை இப்பெல்லாம் பேசுறது ரொம்ப தப்பு. ஒரு வீட்டில் தயவு செஞ்சு வாயை பொத்திக்கிட்டு இரு. ஒழுங்கு மரியாதையா பேசி நடந்துக்க. சுந்தரி, இந்தா சாப்பிடுமா. காலையிலையும் சாப்பிடல, மதியமும் சாப்பிடல. மதியத்துக்கு மேலே 4 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. சாப்பிடுமா சுந்தரி. ஐயோ இந்த நடிப்பு, இந்த அழுகெல்லாம் உனக்கு எங்க இருந்துமா வருது? இப்படியெல்லாம் கண்ணீர் போதுன்னு எனக்கெல்லாம் ஊத்தாது. சுந்தரி, நான் அடிக்கணும்னு எனக்கு அவசியமே கிடையாது. எனக்கு இந்த மாதிரிலாம் அழுகையும் கண்ணீரும் நடிப்புலாம் இருக்கவே இருக்காது. தயவு செஞ்சு கெஞ்சி கேட்குறேன். நாங்கள் வீடு பார்த்து எங்கேயாவது போயிடுறோம். ப்ளீஸ், எங்களுக்காக நீயும் அண்ணாவும் சண்டை போட்டுக்கவே வேண்டாம். இன்னும் ஒரு வாரம் மட்டும் பொறுத்துக்கோ. அப்புறம் நாங்கள் வீடு பார்த்து போயிட்டோம்னா இந்த வீட்டு பக்கம் எட்டி கூட பார்க்க மாட்டோம். உங்களை நான் எந்த டிஸ்டர்பும் பண்ண மாட்டோம். சரியா? அம்மா தாயே, நீங்கள் இருக்காம போ. எனக்கு அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. அப்போ சாப்பிடுமா. ஏன் அடம் பிடிச்சிட்டு இருக்க? நீ யாரும் இல்லை, என் அத்தை பொண்ணு, என் அண்ணன் பொண்டாட்டி. நீ இப்படி சாப்பிடாம கிடக்கிறது யாருக்கு வருத்தம்? எங்களுக்கு தான் வருத்தம். தயவு செஞ்சு உன்னை கெஞ்சி கேட்கிறேன், சாப்பிடு. இங்க பாரு, எனக்கு வேண்டாம். வேண்டான்னா விடுங்க. எதுக்கு நொயின்னு வந்து ஆத்தாவும் மகளும் என்ன டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்க? நான் உங்களை கெஞ்சி கேட்குறேன், என்னை விட்டுருங்க. எடி, எல்லாம் ஒரு அளவு தான். ஓவரா ஆட்டம் போடாத, சரியா? உன்னை நாங்க என்ன புடுங்கி அவிக்கிறோம்? சொல்லு. சொல்றத செய்ய மாட்டேங்கிற. அவன் நல்லதுக்கு தான் சொல்றேன். அவன் தங்கச்சியை மட்டும் விட்டு கொடுக்க முடியுமா என்ன? என் மக தீபாவளி எல்லாம் வந்தா 20,000 30,000 50,000த்துக்குன்னு சேலை எடுத்தவ இப்ப 10 100க்கு சேலை எடுக்க வழி இல்லாம அவ சூழ்நிலை மாறி போய் கிடக்கு.
இப்படியே அவ இருந்துட மாட்டா. அவங்க அண்ணங்காரனுக்கு எவ்வளோ ஒரு வேதனையா இருக்கும். நம்ம தங்கச்சி எப்படியெல்லாம் வாழ்ந்த புள்ள இப்ப இப்படியெல்லாம் கிடைக்கே அப்படின்னு அவங்க அண்ணங்காரன் எவ்வளோ வேதனைப்படுவான். ஆ, அந்த நிலைமையில இருக்கும்போது அவன் சொல்றான், நீ அதை கேட்க மாட்டேங்கிற. ஏம்மா தாயே, சோத்த தின்னுமா, அவன் வரட்டும், நானே அவங்கிட்ட 10,000 என்ன 11,000 வாங்கி கொடுத்து, ஏம்மா தாய் நீ போய் உனக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸை துணிமணி எடுத்துக்கிட்டு வான்னு நான் வாங்கி கொடுக்குறேன். நீ ஏன் சோத்த திங்காம கிடக்குற? தின்னு முதல்ல. தங்கம், உனக்கு அம்மாக்கு அப்பத்தாக்கு அம்மாச்சிக்கு அத்தைக்கு எல்லாருக்கும் அப்பா ட்ரெஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். தீபாவளி வந்துருச்சு இல்லையா, அதுக்காக தாண்டா அப்பா ட்ரெஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். என்ன அப்படி பாக்குறீங்க எல்லாரும்? பிரியா வா, ஏன் அழுதுட்டு இருக்க பிரியா, என்னாச்சு? நான் தான் சொன்னேன்ல, அம்மாவை டார்ச்சர் பண்ணியா ட்ரெஸ் கேட்டு? எனக்கு தெரியும், அம்மா காலையிலே ஃபோன் பண்ணா, பாப்பா இது மாதிரி ட்ரெஸ் கேட்குறாங்க அப்படின்ட்டு. இன்னைக்கு ஆஃபீஸில் போனஸ் போட்டாங்க, உடனே எல்லாருக்கும் ட்ரெஸ் எடுத்துட்டு அப்பா வந்துட்டேன். அம்மாவை கூட்டி போலான்னு ஒரு ஆசை தான், ஆனாலும் உங்களுக்கு எல்லாருக்கும் சர்ப்ரைஸ் பண்ணணும் இல்லையா, அதுதான் சர்ப்ரைஸ் பண்ணணும்ட்டு அப்பாவே பார்த்து எடுத்துட்டு வந்தேன்டா. நல்லா இருக்கான்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் யாருக்கு எடுத்து பார்ப்போம்? பிரியா, ஏன் அம்மா டார்ச்சர் பண்ணாளா? அதான் அழுத மாதிரி இருக்கியோ? சரி விடு, என்ன பண்றது, சின்ன பிள்ளை, அதுக்கு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது, புரியாம நடந்துக்குது. நம்ம அப்ப அப்படி வளர்த்துட்டோம், இப்ப அதுகிட்ட நம்மகிட்ட காசு இல்லைன்னு சொன்னா அதுக்கு புரியுமா? சொல்லு, புரியாது இல்லையா? சரி விடு பிரியா, அத்தை பிரியாவை சமாதானப்படுத்துங்கோ. ஃபர்ஸ்ட் யாருக்குடா அம்மு பார்க்கலாம்? ஓகேடா தங்கம், அம்முக்கு பார்க்கலாமா? டடன். எப்படி இருக்கு அம்மு பிள்ளைக்கு? ஃப்ளவர் வச்ச ட்ரெஸ் பிடிக்கும்லடா தங்கம், அதான் அப்பா ஃப்ளவர் வச்ச மாதிரி எடுத்துட்டு வந்தேன். நல்லா இருக்கா? ஓகே, அடுத்து யாருக்கு பார்க்கலாம்? எனக்கா? எனக்கு எடுத்துட்டு வந்திருக்கீங்களா? ஆமா சுந்தரி. எனக்கு. என்னம்மா அப்படி கேக்குற? வீட்ல எல்லாருக்கும் எடுத்துட்டு வந்திருக்கு, ஏன் எனக்குன்ற? இந்தா உனக்கு. இந்தம்மா நல்லா இருக்கான்னு பாரு. எதுக்கு 2,000 ரூபா போட்டு எடுத்தீங்க? நீங்க இருக்க நிலைமையில எனக்கே இவ்வளோ காசு? விடுமா, இதுல என்ன இருக்கு, தீபாவளிக்காக தான். அம்மோ அடுத்து யாருக்குடா? ஓகே, அத்தை கலர் பிடிச்சிருக்கா? உங்களுக்கும் உங்க பேத்திக்கும் ஒரே கலரா எடுத்தேன், 2 பேரும் மேட்சிங்கா போடுவீங்கன்னு. நீங்க இருக்க நிலைமையில ஏன் மாப்பிள்ள சும்மா இருக்க மாட்டீங்களா? எனக்கெல்லாம் இப்ப பட்டு சேலை கேக்குதா? ஏன் மாப்பிள்ள சும்மா? வேண்டாம், நீங்க போய் மாத்தி போட்டு உங்களுக்கு எடுத்துக்கிட்டு வாங்க. எனக்கு மச்சானுக்கு எல்லாருக்கும் நான் எடுத்துட்டேன். அட நீங்க வேற. இந்தாங்க. அதுவும் 1,500 ரூபா ரேட்ல. பரவாயில்ல, இதுல என்னத்தான் இருக்கு? அப்பத்தாவ காணுமா? சரி, காணாட்டி என்ன பாப்போமா? இது எப்படி இருக்கு? அப்பத்தாவுடைய சாரி பிங்க் கலரு. பட்டாசு அப்பா தீபாவளிக்கு முத நாள் வாங்கி தரேன்டா, நம்ம ஜோரா வெடிக்கலாம். சரி, அடுத்து யாருக்கு பார்க்கலாம்? ஓகேடா, அம்மாக்கு பார்க்கலாமா? அம்மாக்கு நல்லா இருக்கா? இந்தா பிரியா, நல்லா இருக்கா? என்ன மாப்பிள்ள எல்லாருக்கும் நல்லா சூப்பரா எடுத்திருக்கிய, பிரியாவுக்கு பார்த்தா அப்படி எடுத்திருக்கிய, சிம்பிளா இருக்கு. எல்லாருக்கும் பட்டு சேலை எடுத்துட்டு அவளுக்கு ஏன் மாப்பிள்ள? போன் அடிச்சேன் எவ்வளோக்கு எடுக்கலான்னு. அவ முடியவே முடியாதுன்ட்டா. சுந்தரிக்கு நல்ல ரேட்ல எடுத்துட்டு வாங்க, எனக்கு 500 ரூபாய்க்கு தான் எடுக்கணும், அதுக்கு மேல எடுத்துட்டு வந்தீங்கன்னா சத்தியமா அந்த சேலையை கட்ட மாட்டேன், எனக்கு எடுக்கவே கூடாது, வேண்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரே பிடிவாதம். நானும் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன், தெரியாம கூட எடுத்துட்டு வரலான்னு தான் நினைச்சேன், ஆனா பிரியா கேட்கவே மாட்டேன்ட்டா. சரின்னு சொல்லி தான் அவ அப்புறம் என்ன பண்றது, காட்டன் சாரி மாதிரி அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். சரி இந்த அத்தை இந்த மாதிரி காட்டன்ல எடுத்துட்டு வந்தேன். பிரியாவால தான், இல்லைன்னா அவளுக்கு என்ன எடுத்து கொடுக்காம ஆசை இல்லையா என்ன? இந்த பிரியா நல்லாதாங்க இருக்கு கலரு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதான். நீங்க ஏன் ஃபீல் பண்றீங்க? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க, அழகா இருக்கு. அழகா இருக்கா பிரியா? அழகா இருக்குன்னு சொன்னதே எனக்கு போதும். அம்மோ பாப்பா எப்படிடா இருக்கு அம்மாக்கு?
அப்ப மாமாக்கு எனக்கும் எடுத்துட்டு தான் வந்திருக்கேன்டா. மாமாவும் பாவம் இல்லையா, அதான். ஏன் சுந்தரி எப்படி பாக்குற? நல்லா இருக்குல்லம்மா. இல்ல பிடிக்கல, கலர் பிடிக்கல, டிசைன் பிடிக்கலன்னா சொல்லு, கடையில கூட மாத்திக்கலாம். நீயே கூட மாத்திக்கிறியா போய்? அண்ணே, எனக்கு இவ்வளோ ரேட்டுக்கெலாம் காசுக்கு வேணானே. பிரியாவுக்கு போயிட்டு வெறும் 500 ரூபாய்க்கு எடுத்துட்டு எனக்கு என்ன 2000 ரூபாய்க்கு எடுத்துட்டு வந்தீங்க? இல்லம்மா, நான் ஏன் எடுத்துட்டு வந்தேன்னா, நீ எவ்வளோ எங்களை நல்லாவே பாத்துக்கிற. கொஞ்சம் உன் மனசுல வருத்தம் இருக்கலாம். இருந்தாலும் இவ்வளோ நாள் வரைக்கும் எங்களை கஷ்டப்படுத்தாம காயப்படுத்தாம பாத்துக்கிற இல்லையா, அதனால நீ நல்லா இருக்கணும்னு அடிக்கடி நான் வேண்டிக்குவேன் பிரியா. யாரா இருந்தாலும் ஒரு கட்டம் வரைக்கும் தான் கோவம் இல்லாம இருக்கும். அதுக்கப்புறம் கண்டிப்பா கோவம் இருக்க செய்யுமா. அதனால நீ எங்களை எவ்வளோ பேசினாலும் திட்டினாலும் அதை நாங்கள் பெருசாவே எடுத்துக்க மாட்டோம். ஏன்னா யாரா இருந்தாலும், ஏன் என் பொண்டாட்டி பிரியாவா இருந்தாலும் கூட என் அக்காவை ஒரு கட்டம் வரைக்கும் தான் அவ இது பண்ணுவா. அதுக்கப்புறம் கண்டிப்பா சண்டை போடுவா தான். இது எனக்கு தெரிஞ்ச விஷயம்தான். அதனால நீயும் அப்படிதான். எந்த பொம்பளைங்களா இருந்தாலும் அப்படிதான். பொம்பளைங்க மட்டும் இல்ல, மனசு பிறவியே அப்படிதான். ஒரு கட்டம் வரைக்கும் தான் நாமளும் பொறுமையாவே இருக்க முடியும். அதுக்கப்புறம் நமக்கே கோவம் வர மாதிரி இருக்கும், டென்ஷன் வர மாதிரி இருக்கும், நம்ம ஹஸ்பண்ட் பாவம்னு தோணும். இந்த மாதிரிலாம் நிறைய விஷயம் இருக்கு. அதனால நீ மச்சான் கூட சண்டை போடுறதெல்லாம் நான் பெருசா எடுத்துக்க மாட்டேம்மா. பிரியா எல்லா விஷயத்தையும் சொன்னா. ஒரு வாரம் மட்டும் பொறுத்துக்கோமா, நாங்க அப்போ அப்புறம் இந்த வீட்டை விட்டு கிளம்பிடுவோம். அண்ணே, ரொம்ப சாரிண்ணே. ரொம்ப தப்பு பண்ணிட்டனோன்னு தோணுது. ஒரு மாதிரி பேசிட்டேன், ரொம்ப பிரியா மனசை கூட கஷ்டப்படுத்திட்டேன். ஆனால் நீங்கள் எனக்கு பார்த்து பார்த்து இவ்வளோ ரேட்டுக்கு அவளுக்கு கூட கம்மியாக எடுத்துட்டு எனக்கு பார்த்து இப்போ அம்மாச்சிக்கு பார்த்து அத்தைக்கு பார்த்து நல்லா சூப்பராக எடுத்துகிட்டு வந்திருக்கீங்கண்ணே. அதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இப்படிலாம் பேசிட்டோமே அவங்கள, நமக்கு இப்படிலாம் எடுத்து தராங்களேன்னு இப்போ ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்குண்ணே. ரொம்ப சாரிண்ணே பிரியா, சாரி. அதனாலலாம் ஒன்றும் இல்லைம்மா, சரியா? ஒரே ஒரு வாரம் அப்புறம் நாங்க போயிடுவோம். ஏனே அப்படி சொல்கிறீங்க? சுந்தரி, உனக்கு saree பிடிச்சிருக்குல்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல? மாத்தணும்னா சொல்லுமா, மாத்திக்கிறலாம் கூட. ஐயோ வேண்டானே, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு இந்த saree. மாத்துறதுலாம் ஒன்றும் தேவையே இல்லை, நல்லா இருக்கு. டிசைன் சூப்பராக இருக்கு. எனக்கு ரொம்ப அழகாவும் இருக்கு போல. நல்லா தானே இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. ஹாப்பியாக இருக்குண்ணே. சரிம்மா, சரிம்மா. அம்மு, அப்பதான் அவ கூப்பிடு, சாரியே காமிக்கலாம்.